இப்போது நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப்பில் இந்த ஃபில்ட்ரு மெனுவில் இந்த எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரி, நான் ஃபஸ்ட்டில் ஒரு இமேஜை உள்ளே கொண்டு வந்துடுறேன். இந்த இமேஜை கொண்டு வந்துட்டு இதை வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டு அந்த ஒரிஜினலை டெலீட் பண்ணிடுறேன். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட்டுங்கிறது எதுக்குன்னாக்க இந்த ஆப்ஜெக்டை மட்டும் விட்டுட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடலாம். அது ஈஸியாக பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன். ஃபில்டரில் போய் இந்த எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத கொடுத்தாக்க இந்த தனி விண்டோவில் இது வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் இந்த எட்ஜி ஹைலைட்டர் இந்த டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ப்ரஷ்ஷு, இது ப்ரஷ்ஷோடைய அளவு இதில் வந்து நான் ஒரு 15 வச்சுக்கிறேன். சரி, இப்போ வந்து இதில் பாருங்கள், இந்த இடத்துல இதை அப்படியே இது படம் ஃபுல்லாக இப்படி இதை ட்ராக் பண்ணணும். இப்படி கொண்டு வந்து இப்படி விட்ருங்க. அவ்வளோதான். இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பெயிண்ட் பக்கெட் டூலை எடுத்து நடுவில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ப்ரீவியூ இருக்குது பாருங்கள். அந்த ப்ரீவியூ கொடுத்தீங்கன்னாக்க இது மாதிரி இதை வந்துடும், இப்படி வந்துடும். இப்போ வந்து இதை ஓகே கொடுங்க. சரி, இப்போ ஓகே கொடுத்துட்டிங்களா? இப்போ இந்த கிசுரெலாம் வெட்டிடுங்க. அதாவது இந்த எரேசர் டூலை எடுத்துகிட்டு இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஓரமாக அப்படியே கட் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி இந்த பக்கத்து இந்த பிசுறு தெரியாததெல்லாம் இப்படி எனக்கு சரியாக கொண்டு வரல, சும்மா ஒரு டெமோவுக்காக நான் பண்ணுறேன். நிறுத்து பொறுத்து பண்ணால் நல்லா பண்ணலாம். சரி, எப்படியே கொண்டு வந்துடுங்க. அவ்வளவுதான். இதாங்க எக்ஸ்ட்ராக்ட்டுங்கிறது. இது மாதிரி தான், இது மாதிரியும் பண்ணலாம். இன்னொரு இது இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஆன்லைனில் நீங்கள் பண்ணலாம். அதாவது அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து அடோபி எக்ஸ்பிரஸ். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்து டெஸ்க்டாப்லேயே வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு பேர் ஒன்று சும்மா கொடுத்துக்கிறேன், 1 2 3 அப்படியே கொடுத்துக்கிறேன். இது வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஸோ ஓகே. இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் டெஸ்க்டாப்பில் அது இருக்கும். இதை எனக்கு திருப்பி ஃபோட்டோஷாப்புக்குள்ளே கொண்டு வந்து இதை வந்து அந்த மேஜிக் வான் டூலை பயன்படுத்தி இதை அப்படியே ட்ராக் பண்ணி வேறு ஒரு வால்பேப்பரில் வச்சுக்கலாம். ஸோ ஓகே. இப்போ வந்து நான் ஆன்லைனில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த வெப்சைட்டுக்கு நான் போட்டேன் அடோபி எக்ஸ்பிரஸ்ங்கிறது. இதில் வந்து அப்லோட் யுவர் ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் அண்ட் இமேஜ் ஆர் ப்ரௌசர்னே இருக்குது. ப்ரௌசரை கொடுங்க. ப்ரௌசரை கொடுத்துட்டாக்க நான் வந்து டவுன்லோடில் இது வச்சுருக்கேன். இதில் வந்து லார்ஜ் ஐக்கானை கொடுத்துருங்க. அந்த படம், இந்த பாருங்கள், இந்த படம் அதில் அடோ ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணது. இதை நான் கொடுத்துட்டேன். இப்போ அதெல்லாம் லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதை நீக்கியாச்சு. அதில் இப்போ வந்து இதை டவுன்லோடு கொடுத்துக்கலாம். இது வந்து இதில் வந்து சைன்அப் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. சைன்அப் பண்ணி நீங்கள் வந்து இதை டவுன்லோடு பண்ணிக்க வேண்டியதான். பண்ணி இது பிசுரை மட்டும் கொஞ்சம் எடுத்து விட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். துல்லியமாக இதில் இருக்கும். சரி, ஓகே. அவ்வளோதாங்க. இது மாதிரி தான் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.